கொரோனா நிவாரண கொரோனா பாதிப்பால் வெளிநாடுகளில் வசிக்கும் 25 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் அமெரிக்காவில் மட்டுமே அந்த 25 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மிக குறிப்பாக அமெரிக்கா, ஈரான், ஸ்வீடன், எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கொரோனா பாதிப்பால் இதுவரை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய 25 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இது குறித்த தகவல்கள் என்ன? கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் 25 பேர் உயிரிழந்துள்ளதாக தற்பொழுது வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நமக்கு பிரத்யேக தகவலை அளித்திருக்கிறது. அது தவிர கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான இந்தியர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தற்பொழுது தகவல் வழங்கியிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக, அதாவது அதிகபட்சமாக அமெரிக்காவில் மட்டுமே 11 இந்தியர்கள் கொரோனாவால் நாட்டினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது கூறியிருக்கிறது. மிக முக்கியமாக ஸ்வீடனில் தமிழகத்தை சேர்ந்த ஒருவரும் கொரோனாவினுடைய பாதிப்பிற்கு பலியாகி இருக்கிறார் என்பதையும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 4000க்கும் அதிகமான இந்தியர்கள் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொரோனாவின் பாதிப்பின் காரணமாக சிகிச்சை எடுத்து வருவதாகவும் அதிகபட்சமாக ஈரானில் மட்டுமே கிட்டத்தட்ட 260க்கும் மேற்பட்டோர் கொரோனா சிகிச்சை எடுத்து வருகிறார்கள் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது 25 இந்தியர்கள் பல்வேறு நாடுகள் உயிரிழந்திருந்தாலும் அது தவிர இந்திய வம்சாவளியை சார்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கொரோனா பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மிக முக்கியமாக அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மற்றும் நியூயார்க் மாகாணங்கள் மற்றும் இந்திய வம்சாவளியை சார்ந்த 24 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது பிரத்யேகமாக நமக்கு வழங்கியிருக்கிறது. கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி வரை இந்த 25 உயிரிழப்புகள் நடந்திருப்பதாகவும் மற்ற நாடுகள் மற்றும் மற்ற நாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கான பாதிப்பு தொடர்பாக அனைத்து நாடுகளிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது பேசி வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கான முயற்சியிலும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இறங்கியுள்ளது என்ற ஒரு தகவலையும் அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஈரான், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் அங்கிருக்கும் இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளையும் இந்திய அரசாங்கம் இந்தியாவிலிருந்து அனுப்பி வருகிறது என்ற ஒரு தகவலையும் மத்திய அரசாங்கமானது அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கிறது. காயத்ரி, நன்றி சுசித்ரா. கொரோனா பாதிப்பு தொடர்பாக வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்களில் 25 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மிக குறிப்பாக அமெரிக்காவில் மட்டுமே 11 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வருவதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.